நாங்கள் சும்மா இருக்கிறதே அலங்காரமா, மேக்கப் பண்ண போட்டு போகிறது அலங்காரம். எதை நீங்கள் அலங்காரம் நினைக்கிறீங்க? நாங்கள் வெளியில் நகை போட்டு போனால் என்னது அலங்காரமா இல்லையா? சும்மா இந்த இப்படி பார்க்குற கைக்கும் இதில் 2 காப்பை போட்டு 2 மோதிரத்தை போட்டு பார்த்தா இந்த கை அட்ராக்ஷன் அறியுமா, அந்த கை அட்ராக்ஷன் அறியுமா? அதுதான் அட்ராக்ஷன் அறியும். அதை பார்க்குறது தான் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். நகையோட பார்த்தா இந்த கை திரும்ப பார்க்கணும் போல தான் இருக்கும். சும்மா பார்த்தா திரும்ப பார்க்கணும் எண்ணம் வராது. அப்போ நாங்கள் வெளியில் போட்டு போகிற நகைங்கிறது அது அலங்காரத்துற லிஸ்ட்டில் தான் வரும். அந்த கணவனையும் மதிக்க மாட்டார், நம்மட பொண்டாட்டி தாண்டு. அவரே வழியில் பார்த்துட்டு போக நினைப்பார், யாரோ சரியாக நல்லா பசந்தாய்க்கிறாண்டு. பசந்தாய்க்கிட்டு அவரும் பார்த்து ஒரு சைட்டு லுக் கொண்டு அடிச்சுட்டு போய்ப்பார். வந்து இவக பண்ணிங்கனே பார்த்து சிரிச்சுட்டு போனீங்க தானேண்டு. நான் உன்னை பார்த்து சிரிச்சேன், நான் எப்போ சிரிச்சேன்ண்டு. அப்போ நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் எப்படி இந்த இடத்துல கண்ணீங்களேன்னுட்டா அது நீயா ஆண்டு அவர் என்ன செய்வார்? ஆச்சரியமாக கேட்பார். அப்படி தான் இந்த எங்கட பெண்களோட நிலைப்பாடு. என்னென்னு கேட்குறாங்கண்டா, நாங்கள் இப்போ வெளியில் போகும்போது கண்ணுக்கு சுருமா பூசிட்டு போகிறோம். இது அலங்காரத்தில் லிஸ்ட்டில் வருமாண்டு அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சரிதானே? வக்குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுலுதுன மின் அபுசாரிஹின்ன, அவங்க என்ன செய்யணும்? அவங்களோட பார்வைகளை வந்து தாழ்த்தி கொள்ளணும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவங்க தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படி சொல்லி சூரத்து நூறில் ஒரு பெரிய ஒரு வசனம். அந்த வசனத்தில் சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் தாலா சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன இல்லாமா லஹரமின்னா, அவங்க தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். சரியா? உங்களோட அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தி போக வேணாம்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். நாங்கள் சும்மா இருக்கிறதே அலங்காரமா, மேக்கப் பண்ண போட்டு போகிறது அலங்காரம். எதை நீங்கள் அலங்காரம் நினைக்கிறீங்க? சும்மா மூஞ்ச கழுவிட்டு இருக்கிறீங்க, இது அலங்காரமா? இல்லை. கழுவின மூஞ்சிக்கு மேலால் இந்த கண்ணுக்கு மஸ்காரா, ஐப்ரோ, அது இது என்னென்னமோ லொட்டெல்லாம் வந்துருக்குது, எல்லாத்தையும் பள்ளி பூசியாச்சு. இப்போ இது அலங்காரமாக இல்லையா? இந்த சுருமா பூசிட்டு வெளியில் போகிறது அலங்காரமாக இல்லையா? அலங்காரம். ரைட். உண்மையாகவே நாங்கள் அலங்காரத்தை யாருக்கு காட்டணும்? கணவனுக்கு தான் காட்டணும். வீட்டில் இருக்கிற கணவனுக்கு தான் நாங்கள் அலங்காரத்தை காட்டணும். ஆனால் உண்மையை எங்கட பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், வீட்டில் இருக்கும்போது நல்லா அடுப்படி புடவமாக இருப்பாங்க. அப்படி தான் இருக்கிற. தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க, முடியெல்லாம் பரட்டையாகி கிடக்கும். நேற்று போட்ட நைட்டி மாற்றிருக்கவே மாட்டாங்க. பால் 12 மணி தாண்டி பின்னர் 4 மணி ஆகினாலும் அந்த நைட்டி மாற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் போகல எப்படி போகிறேன்டா, தன்னை நல்லா வடிவாக சீவி சிங்காரிச்சு கண்ணுக்கு மேக்கப் போட்டு உதட்டுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் பூசிட்டு வெளியில் போகல அந்த கணவனையும் மதிக்க மாட்டார், நம்மட பொண்டாட்டி தாண்டு. அவரே வெளியில் பார்த்துட்டு போக நினைப்பார், யாரோ சரியாக நல்லா பசந்தாய்க்கிறாண்டு. பசந்தாய்க்கிட்டு அவரும் பார்த்து ஒரு சைட்டு லுக் கொண்டு அடிச்சுட்டு போய்ப்பார். வந்து இவக பண்ணிங்கனே பார்த்து சிரிச்சுட்டு போனீங்க தானேண்டு. நான் உன்னை பார்த்து சிரிச்சேன், நான் எப்போ சிரிச்சேன்ண்டு. அப்போ நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் எப்படி இந்த இடத்துல கண்ணீங்களேன்னுட்டா அது நீயா ஆண்டு அவர் என்ன செய்வார்? ஆச்சரியமாக கேட்பார். அப்படி தான் இந்த எங்கட பெண்களோட நிலைப்பாடு. வீட்டுக்குள்ளே என்ன செய்கிற? ஊற்ற பிடிச்சி போய் இருக்கிறது. ஆனால் வெளியில் போகும்போது என்ன செய்கிறேன்டா, தன்னே பெரிய உலக அழகு ராணி மாதிரி என்ன செய்கிற காட்டி கொண்டு போகிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த அழகை வெளியில் காட்டுறதுல என்ன பிரயோசனம்? இதில் என்ன ஃபாய்தா? யாராவது யோசிச்சுக்கிறோமா? நான் ஒரு அழகான பிள்ளைன்னு வெளியில் காட்டுறதால என்ன ஒரு பிரயோசனம்? நாங்கள் என்ன உலக அழகுராணி போட்டி போகிறோமா? இல்லை அடுத்த கிளியோபாட்ரா நான் தாண்டு காட்ட போகிறோமா? ஒன்றுமில்லை. மிஸ் வேர்ல்டுக்கு போகிறோம்? ஒன்றுமில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம்டா, எங்களுக்கு ஷைத்தான் அப்படியான உணர்வுகளை எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறோம். ஷைத்தான் என்ன செய்கிறான்? எங்களுக்கு அப்படி உணர்வுகளை ஏற்படுத்துகிறான். இந்த ஆண்களுக்கு ஒரு கவர்ச்சி பொருளாகவே பெண்களை தான் வச்சுக்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அடுத்தவங்களை வசீகரிக்கணுன்றதுக்காகவே அழகா வழியில் போகிறோம். அழகா இருக்கத்தான் வேணும். அல்லாஹ் அழக விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழக விரும்புகிறான். அழக விரும்புகிறான்றதுக்காக இந்த அலங்காரங்களை எல்லாம் அள்ளி தெளிச்சுட்டு நாங்கள் என்ன செய்யலாதுண்டா, வெளியில் போகலாது. அலங்காரம் பண்ணலாம், வேண்டிய மட்டுக்கு நாங்கள் மேக்கப் போடலாம், நகை போடலாம், மதுரண்டி போடலாம், எல்லாமே போடலாம். எங்கன்னு கேட்டால் எங்கட கணவனுக்கு முன்னால் நாங்கள் எல்லா அலங்காரங்களையும் செய்யலாம். கணவன் விரும்புகிற விதத்தில் நாங்கள் எப்படியும் அந்த அலங்காரத்தை காட்டலாம். அதே அலங்காரங்களோட நாங்கள் வெளியில் போனால் நிச்சயமாக அது பாவம் தான். நாங்கள் வெளியில் நகை போட்டு போனால் என்னது அலங்காரமா இல்லையா? சும்மா இந்த இப்படி பார்க்குற கைக்கும் இதில் 2 காப்பை போட்டு 2 மோதிரத்தை போட்டு பார்த்தா இந்த கை அட்ராக்ஷன் அறியுமா, அந்த கை அட்ராக்ஷன் அறியுமா? அதுதான் அட்ராக்ஷன் அறியும். அதை பார்க்குறது தான் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். நகையோட பார்த்தா இந்த கை திரும்ப பார்க்கணும் போல தான் இருக்கும். சும்மா பார்த்தா திரும்ப பார்க்கணும் எண்ணம் வராது. அப்போ நாங்கள் வெளியில் போட்டு போகிற நகைங்கிறது அது அலங்காரத்துற லிஸ்ட்டில் தான் வரும். அதான் அந்த வலா யுபதீன ஜீனத்தை உண்டு, உங்களோட அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம்னு அதான் சொல்கிறேன். அலங்காரம் பண்ணுங்க, ஆனால் பண்ணினீங்கன்னா என்ன செய்யாதீங்க, அதை வெளிப்படுத்தாதீங்க. மேக்கப்பெல்லாம் போட்டுட்டீங்களா, அப்போ நீங்கள் ஃபேஸ் கவர் தான் கட்டும். கை நிறைய மதுரண்டியை போட்டுட்டீங்களா, கையில் ஃபுல்லாக நகையை போட்டிங்களா, அப்போ கைக்கு க்ளவுஸை தான் போடணும். ஆனால் க்ளவுஸை போட்டு இந்த ஃபேஸ் கவர்லாம் கட்டுறது மார்க்கம்னு கேட்டால் மார்க்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ எல்லா அலங்காரங்களையும் தெளிச்சிட்டீங்க.
அப்போ அலங்காரங்களோட வெளியில் போக இயலாது. வெளியில் போகிறோன்னா அப்போ நீங்கள் அந்த அலங்காரத்தை மறைச்சிட்டு தான் போகணும். அலங்காரங்கிறத நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் இப்படித்தான் இஸ்லாம் சொல்லிக்கிஇருந்தால் நாங்கள் அதுக்குள்ளே நின்று யோசித்தோம்னா சரி. இதெல்லாம் கூடும்னா அப்போ மற்றதெல்லாம் கூடாது தான். அலங்காரத்தில் போகக்கூடாது. என்னென்ன டிசைனில் அலங்காரம் வந்தாலும் எல்லா அலங்காரம் தான்.